ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க என்ஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த என்ஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க நேரோ ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறது. நான் இதை இங்கே எழுதுகிறேன். என்ஆர் ஸ்ட்ராட்டஜி. இந்த என்ஆர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நேரோ ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி. இந்த நேரோ ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு சைக்கிள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அதோட வேல்யூ பல நேரங்களில் கன்சாலிடேட் ஆகும். அப்படி கன்சாலிடேட் ஆகும்போது பார்த்தோம்னாக்க ஹை வேல்யூ, லோ வேல்யூ இது எல்லாமே அப்படியே சின்ன சின்னதாக மாறிக்கிட்டே வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் இந்த இடத்துல ஒரு 3 இதில் இது கிடச்சிருச்சு. அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ரொம்ப லாங் நேரோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு. இதுதான் நேரோ ரேஞ்சுன்னு சொல்கிறது. ஒரு சைக்கிளுக்கும் கீழே இருக்கிறது கன்சாலிடேட் ஆகுது. அப்போ இந்த இடத்த ஒரு நேரோ ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஒரு லாங் இந்த இது லாங் நேரோ ரேஞ்சுன்னு சொல்கிறது. நேரோனா சின்னது, ரேஞ்சுனா ஹை அண்ட் லோக்கு உண்டான ரேஞ்ச் ரொம்ப குட்டியாகிட்டே இருக்கிறது. இப்போ டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படி போயிட்டுருக்கோம். இப்போ இதே இது வீக்லியில் போட்டு பார்ப்போம். வீக்லியில் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. எங்கே போச்சு? இப்போ இதை வீக்லிக்கு மாற்றி பார்ப்போம். வீக்லிக்கு மாற்றிடுறோம்னு எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வீக்லிக்கு மாற்றும் போது பார்த்தோம்னாக்க இது அப்படியே வி ஷேப்பில் எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நேரோ ரேஞ்ச் இருக்கா இந்த இடத்துல. இப்போ என்னன்னாக்கா இந்த எந்திரிச்ச உடனே இங்கேயே இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்ம ரேஞ்சை செட் பண்ணுவோம். இந்த ரேஞ்சை செட் பண்ணுவோம். இந்த ரேஞ்சை செட் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலாக இந்த ரேஞ்சை செட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இப்படி வச்சுக்கிறோம். இந்த ரேஞ்சை செட் பண்ணுறோம். இந்த ரேஞ்சை செட் பண்ணிவிட்டு ரேஞ்சை கூட இப்படி கூட வைக்கலாம். இந்த ரேஞ்சை செட் பண்ணிவிட்டு இதோட நேரோ பார்ட் பார்த்தோம்னாக்க இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நேரோ பார்ட் இல்லாட்டி இந்த இது வரைக்கும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த நேரோ பார்ட்லேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மேலே உடச்சிச்சுன்னா மேலே போகிறது, கீழே உடச்சிச்சுன்னா கீழே வர்றது. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த நேரோ ரேஞ்ச் எங்கே வந்திருக்கு, அதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மேலே பிரேக் அவுட் பண்ணுது, எந்தெந்த ஸ்டாக்லாம் மேலே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒவ்வொரு ஸ்டாக்காக நம்ம இந்த மாதிரி கிராஃபில் போட்டு எங்கடா இருக்குது ரேஞ்ச், எங்கடா இருக்குது, எங்கடா உடைக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இந்த சைக்கிளில் NR7 ஒர்க் அவுட் ஆகலாம், NR3 ஒர்க் அவுட் ஆகலாம், NR4 ஒர்க் அவுட் ஆகலாம், NR15 ஒர்க் அவுட் ஆகலாம். இதில் வேணாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நேரோ ரேஞ்சு. இந்த சைக்கிளில் இது ஒரு நேரோ ரேஞ்சு. இது என்ன வந்திருக்கு? 1 2 3 4 4th கேண்டில் உடச்சிருக்கு. அப்போ இது NR4 ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ இப்போ நம்ம எதில் வேணுனாலும் இருக்கலாம். அப்போ நம்ம எந்த இடத்துல எங்கடா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நம்மளால் காத்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் இப்போ இந்த கோட்டை பூரா அழிச்சிடுறேன். நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டாக்காக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சைட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம யோசித்தோம். அப்படி நம்ம யோசிக்கிற நேரத்தில் நான் screener.inலலாம் ட்ரை பண்ணேன். சார்ட்டிங்கில் நானே எழுதியும் பார்த்தேன். பார்த்தோம்னாக்க நமக்கு சார்ட்டிங்க்லாமா ஸ்க்ரீனரை காட்டிலும் சார்ட்டிங்கில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சார்ட்டினில் காட்டுறேன். சிஏஆர்டி சார்ட்டினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார்ட்டிங்கில் பார்த்தோம்னாக்க
இதில வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனருக்குள்ள போனோம்னாக்க, இங்க என்ஆர்ன்னு குடுத்தோம்னாக்க, சர்ச் குடுத்தோம்னா, அப்படியே வந்துரும். என்ஆர்7, என்ஆர்4ன்னு யாராவது போட்டு வச்சிருந்தாங்கன்னா, அதெல்லாம் வந்துரும். என்ஆர்7ன்னே குடுப்போம். என்ஆர்7 அப்படின்னு குடுத்தோம்னாக்க, ஓடியாந்துரும் என்ஆர்7. யாராவது போட்டு வச்சிருப்பாங்க. இதுலலாம் எனக்கு அவ்வளோ ஈஸியா திருப்திகரமா எனக்கு இல்ல. அது திருப்திகரமா இல்ல. அ எ அ இதுல ஸ்கிரீனர் டாட் இன்ல இதுல வந்து இத இப்படி ட்ரை பண்ண முடியாது. அது ஃபண்டமெண்டல்ஸா பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா எழுத முடியுமான்னு தெரியல. அ ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏதாவது ஒரு சைட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நான் ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு கிடைச்சது தான் டாப் ஸ்டாக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்க்குள்ள போனேன். இந்த சைட்டுக்குள்ள போனேன். போனா பிரீமியம்க்கு நெறைய அ வைடர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரீயா நம்ம போறதுனால ரெஸ்ட்ரிக்டட் ஆப்பரேஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ, அப்ப அந்த லெவல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க நெறைய இது குடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இந்த சைட்ட நான் ப்ரமோட் பண்ணல. பட் நான் போன அனுபவத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அ இப்ப வந்து இந்த என்ஆர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது சார்ட் பேட்டர்ன்ல தான் இருக்கும். டெக்னிக்கல், கேண்டில் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்த், ஃபினான்ஷியல் ஸ்கேனர் எல்லாமே இதுலயும் இருக்கு. சிலது பிரீமியம்க்குள்ள வந்துரும். நமக்கு அலர்ட்டெல்லாம் பிரீமியத்துக்குள்ள வரும்னு நெனைக்கிறேன். இப்ப நமக்கு தேவையானது வந்து என்ஆர் தான். ஸோ, இப்ப இந்த என்ஆர் எடுத்துக்கிறோம். என்ஆர்ல பார்த்தீங்கன்னா, என்ஆர்4, என்ஆர்7, 11, 15 எல்லாமே கிடைச்சிருச்சு. அதுலயும் புல்லிஷ் பிரேக் அவுட், பெரிஷ் பிரேக் டவுன் எல்லாமே அவைங்க வந்து குடுத்துடுறாய்ங்க. இப்ப நம்ம வந்து சப்போஸ் வந்து புல்லிஷ் ட்ரேடரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, என்ஆர்7 நம்ம எடுக்கிறோம்னாக்க, இதுல வந்து எண்ட் ஆஃப் த டே இருக்கு, டெய்லி இருக்கு, 1 ஹவர்ன்னு எல்லா டைம் ஃப்ரேம்க்குமே அவைங்க குடுத்துருக்காய்ங்க. இப்ப நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே எடுத்துக்குவோம். ஏன்னா, இப்ப நமக்கு எண்ட் ஆஃப் த டே தானே. இப்ப இதுல நம்ம வந்து இந்த மாரி எண்ட் ஆஃப் த டே நம்ம பண்ணின உடனே, இப்படி நமக்கு லிஸ்ட் ஆயிரும். லிஸ்ட் ஆகும்போது, இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டாக்க வந்து பிக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து அப் ட்ரெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப் ட்ரெண்ட் பார்க்குறோம்னா, இந்த அப் ட்ரெண்ட் வந்து ட்ரூவா இருக்கணும். டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபால்ஸா இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். அப்படின்னா மாத்திரம் தான் நம்ம அந்த ஸ்டாக்க சர்ச்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து ஆர்ஏ ட்ரக்ஸ் பார்மஸ்யூட்டிக்கல் லிமிடெட் அப்படின்னு இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாய்ங்க, அப் ட்ரெண்ட் ட்ரூவா இருக்கு, டவுன் ட்ரெண்ட் ஃபால்ஸா இருக்கு. இத நம்ம வந்து பார்த்துக்கலாம். உடனே இந்த ஸ்டாக்க நான் வாங்குறேன், போறேன்னு சொல்லக்கூடாது. இந்த ஸ்டாக்க நம்ம வாங்கிட்டு சப்சிக்வென்ட்டா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல அது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, டெக்னிக்கல்ல போயிட்டு என்ட்ரி லெவல் நம்ம டிசைட் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து ஆர்ஏ ட்ரக்ஸ் இதத்தான் நம்ம வந்து இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப அந்த ஆர்ஏ ட்ரக்ஸ்ல என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து கீழ இறங்கிட்டு வந்திருக்கு. ஆனா நேரோ ரேஞ்சா வந்து திருப்பி புல்லிஷ்குள்ள வந்திருக்கான்னா வரல. ஃபர்ஸ்ட் புல்லிஷ்குள்ள போயிருச்சு. போன உடனே இந்த இடத்துல தான் நேரோ ரேஞ்சு கிடைக்குது. இப்ப இந்த நேரோ ரேஞ்ச பிரேக் அவுட் ஆகும்போது தான் இவன் எடுத்துக்கிறான். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து எந்த இடத்துல இருக்கு? என்ஆர்7ல இருக்கா? என்ஆர்7ல இருக்கு. என்ஆர்7ன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7 கேண்டில வந்து பார்த்துட்டு, இதுல இருக்கக்கூடிய ரேஞ்ச இத உடைச்சு மேல போயிருக்கு. சரி. இப்ப இத உடைச்சு மேல போகுதுன்னா, என்ட்ரி நம்ம எங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுப்போம். 51ல என்ட்ரி இந்த இந்த இடத்த கன்சிடர் பண்ணும்போது 51ல என்ட்ரி எடுக்கலாம். சில பேர் வந்து இங்கேயே நல்ல ட்ரேடர்ஸ் வந்து இங்க 45லயே என்ட்ரி எடுப்பாங்க. இத உடைச்சிருச்சுப்பா, இந்த இந்த இடத்த உடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 45 டூ 47லயே என்ட்ரி எடுப்பாங்க. அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம்னா, இத உடைக்கும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்குவோம். இப்ப எவ்வளவு தூரத்துக்கு இது ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆச்சுன்னா, எவ்வளோ தூரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப இதோட இந்த பேட்டர்னோட சைக்கிள் வந்து இந்த சைக்கிளோட ஹை வந்து இங்க இருக்கு. அதே மாரி இந்த பேட்டர்னுடைய லோ வேல்யூ இங்க இருக்கு. இந்த இடத்த நேரோ டவுன் ஆயி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்ப இது 2 முதல்ல நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா இனிஷியேட் ஆகப்போகுது அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் இந்த ஹைட்டோ இல்லாட்டி இந்த லெவல்லயோ 57லயோ ரிட்டர்ன் ஆயிரலாம். இல்லாட்டி இந்த ஹைட்டுக்கான 67 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். இல்ல இது புல் ரன் போப்போது, புல்லிஷ் ஆகப்போது அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம அடுத்த டார்கெட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இங்கேருந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து 67 இருக்கா? 68 இருக்கு. 68 இருக்கு. நம்ம 68ன்னே கோடு போட்டுக்கலாம்.
68 இருக்கு. அதே மாதிரி இந்த லோ வந்து 37 இருக்கு. இந்த லோ வந்து 37 இருக்கு. வீக்லியில் இருக்கிறோம், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், டேல இல்லை. இந்த லோ வந்து 37ல் இருக்கு. இந்த லோ 37ல் இருக்கு. ஸோ 37ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது வீக்லியில் இருக்குது, டெய்லியில் இல்லை, வீக்லியில் இருக்குது. வீக்லியில் இருக்குன்னா அடுத்த வாரமே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ இது சப்சிக்வெண்ட்டாக இது நல்ல ஸ்டாக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரொவைடட் இது வந்து இதை உடைச்சா மாத்திரம்தான் இதுக்கு மேலே போகிறதுக்கு, இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ரேஞ்சை பார்த்துக்கிறோம். 68 கீழே 37. இப்போ நம்ம வந்து கால்குலேட்டரில் போடுறோம். 68 மைனஸ் 37, ரூ. 31 இருக்குது. இந்த ரூ. 31 இந்த ஹையிலேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எவ்வளவு? ப்ளஸ் 68 ப்ளஸ் 68 அப்படின்னா ரூ. 99. அப்போ இந்த ஸ்டாக் வந்து சப்சிக்வெண்ட்டாக இது வந்து ஃபினான்ஷியல்ஸ்லாம் நல்லா வந்துருச்சு, ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, டெக்னிக்கலாக இது ஃபண்டமெண்டலாக இல்லை, டெக்னிக்கலாக ரூ. 99 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில வந்து போயிட்டு திருப்பி கீழே இறங்கி இதெல்லாம் வரும். இப்போ ஃபிபினாசி போடுறதா அப்படின்னு சொன்னாக்க, ஃபிபினாசியில் அந்த வேல்யூ காட்டுமா அப்படின்னாக்க, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டையும் போட்டு பார்த்துருவோம். இந்த சைக்கிள் ரூ. 86 காட்டுதா? ஃபிபினாசியில் ரூ. 86. ஆனால் இது வந்து என்ஆர் ரேஞ்சு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரூ. 99 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபிபினாசிலையும் மார்க் பண்ணிவிட்டு எங்கேயாவது திரும்புதுன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் நம்ம இருக்கணும். ஏன்னா டேயில் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வீக்லிலாம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டுக்குள்ளே போகுதாங்கிறதுக்கு ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகணும். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், நேரோ ரேஞ்சுனா என்ன, அது எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரேஞ்சோட சைக்கிளை வச்சுட்டு எப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நேரோ ரேஞ்சோட ஸ்டாக்ஸை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு டாப் ஸ்டாக் ரிசர்ச் அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு சார்ட் பேட்டர்னில் என்ஆரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை வந்து எந்த ரேஞ்சில் நம்ம செக் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சில் அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து புல்லிஷில் அப் ட்ரெண்டில் நம்ம போய் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப் ட்ரெண்டு ட்ரூவாக இருக்கணும், டவுன் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு சப்சிக்வெண்ட்டு ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் போகிறதுக்கு இது வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ஆர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதில் என்ட்ரி ஆகிறோம். நம்ம வந்து இந்த சைக்கிளோட ரேஞ்சு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக மாத்திரம் தான் பார்த்துக்கணும். அது அந்த ரேஞ்சுக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அநேகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.